அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அய்யூப் நபி ஏராளமான செல்வங்களை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஏராளமான நிலங்கள், கால்நடைகள் இருந்தன. அய்யூப் நபி அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை வழங்கியிருந்தான். செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார்கள். வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவர்களின் பொருளாதாரம் அவர்களை விட்டு பறிக்கப்பட்டது. கடுமையான நோய் அவர்களுக்கு ஏற்பட்டது. நோய் கடுமையானது. அய்யூப் நபியின் நாவையும் உள்ளத்தையும் தவிர அனைத்தும் நோயால் பாதிக்கப்பட்டது. அந்த நிலையிலும் எப்போதும் அல்லாஹுவை துதித்த வண்ணமாக இருந்தார்கள். மிகுந்த பொறுமையோடு நன்மையை நாடியவராக இருந்தார்கள். நோயின் காலம் நீண்டது. அருகே இருப்போர் வெறுத்தனர். நண்பர்கள் அவரை விட்டு விலகினர். இறுதியாக அய்யூப் நபி ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஊருக்கு வெளியே மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு கூடாரத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் மனைவி மட்டும் அவருக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்து வந்தார்கள். அவர்கள் உடலில் இருந்த சதை துண்டுகள் கீழே விழுந்தன. அந்த நிலையிலும் அய்யூப் நபி பொறுமையை மேற்கொண்டார்கள். நபி அவர்களின் சகோதரர்கள் அய்யூப் நபியை பார்த்து, இவரிடம் ஏதாவது நன்மை இருந்தால் அல்லாஹ் இவரை இந்த அளவு சோதிக்க மாட்டான் என்று கூறினார்கள். இதனை கேட்ட அய்யூப் நபி திடுக்குற்றார்கள். ஆடை இல்லாதவனாக ஒருவன் இருக்கும் நிலையில் 2 ஆடைகளை நான் வைத்திருந்ததில்லை. ஒருவன் பசியோடு இருக்க நான் வயிறார உண்டதில்லை. என்னை மேம்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அய்யூப் நபியின் நோயை அல்லாஹ் நீக்கினான். முன்பை விட பொலிவாக ஆக்கினான். அவர்களின் செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். அதுபோன்ற மற்றொரு மடங்கும் கொடுத்தான். பொறுமைக்கு அய்யூப் நபி அவர்களையே உதாரணமாக காட்டப்படுகிறது. வாஹித் தவானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.